இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற ஒரு ஜோதிட விளக்கமானது சிறு வயதில் நல்லா படித்து பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட ஒருவர் கல்லூரி படிப்பு தாண்டினதும் அல்லது ஒரு மத்தியம நடுத்தர வயதில் சொதப்புறதும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆவார்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அவர் பார்த்தா கடைசியில் ஒரு டெய்லர் கடை வச்சுருப்பார். என்னப்பா நீ படிக்கும்போது ஃபஸ்ட் ரேங்க் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு 10 வருஷம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கிறேன்னா அவர் ஒரு கதை சொல்லுவார். சிறு வயதில் நம்ம கூடயே ஒருவர் கடைசி பெஞ்சுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சற்று படிக்க இயலாதவராக இருப்பார். அவரை இப்போது 30-40 வயதுகளுக்கு பிறகு பார்த்தா பெரிய தொழிலதிபராக இருப்பார். இது வாழ்க்கையில் நம்ம நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய பல்வேறு முரண்பாடுகளில் இதுவும் ஒன்றாக இருக்கும். ஆக சிறு வயதில் நன்றாக படித்தின்ற ஒருவர் பிற்பாடு சொதப்புவதும், சிறு வயதில் படிக்கவே படிக்காத ஒருவர் வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேறதும் ஜோதிட ரீதியாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஜோதிடம் ஒரு வாழ்வியல் கலை இல்லையா? இதில் விளக்க முடியாத சில விஷயங்கள் கண்டிப்பாக இல்லை. உண்மையில் தசாபுக்திகளே மனிதனை இயக்குகின்றன அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன். சிறு வயதில் ஒருவருக்கு ராகதசையோ அல்லது 4ஆம் இடத்திற்கு பாபத்துவமான ஒரு தசை அமைப்புகளோ வரும் பொழுது, அல்லது ஒருவருடைய ஜாதகத்தில் இயல்பிலேயே கல்விக்கு அதிபதியான கல்வி காரகன் என்று சொல்லப்படக்கூடிய புதன் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு கல்வி அமைப்புகள் கண்டிப்பாக இல்லாமலேயே போயிடும். கிராமத்தில் சொல்லுவாங்க, சரஸ்வதி இருக்காத வீட்டில் நிச்சயமாக லட்சுமி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரஸ்வதிக்கும் லட்சுமிக்கும் ஆகாதுன்னுவாங்க. கல்வியா செல்வமா என்கின்ற அமைப்பில் சொல்லக்கூடிய ஒரு சொலவடை இது. ஆக படிப்பு அறிவு அவ்வளவாக இல்லாத, படிக்க விருப்பம் இல்லாத ஒருவர் திடீரென தன்னுடைய ஏதாவது ஒரு தொழில் திறனை வைத்து டக்குன்னு ஒரு முன்னேறுகிறது தசாபுக்தி அமைப்புகளின் அடிப்படையில் நடக்குது. ஒரு 20-25 வயதுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நல்ல தசாபுக்திகள்னு நாங்கள் சொல்லுவோம். அவருக்கு லக்னாதிபதி வலுவாக இருந்து 5, 9, 10, 11 போன்ற யோக தசா அமைப்புகளை அப்படியே அந்த கிரகங்கள் சுபத்துவமாகி நடத்துமாயின் 25 வயதிற்கு பிறகு 10th தான் படிச்சிருப்பார், ஐஐடி தான் போயிருப்பார், காலேஜ் ஐடிஐ தான் போயிருப்பார், காலேஜ் கூட போயிருக்க மாட்டார். அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருக்கக்கூடியவர் 25 வயதிற்கு பிறகோ 30 வயதிற்கு பிறகோ ஒரு உழைப்பின் மூலமாக கல்வி அறிவு இல்லை என்றாலும் கூட அவர் மிகப்பெரிய ஒரு திறனை அடைந்து தொழிலதிபராக வந்து விடுவார் என்பது ஜாதக ரீதியிலான நிச்சயமான உண்மை. அதே நேரத்தில் ஒரு நல்ல தசாபுக்தி அமைப்புகளில் ஒரு குருதசை ஒருவருக்கு நடக்கிறது, அது யோகமான அமைப்பாக இருக்கிறது. அவருக்கு 20 வயது வரைக்கும் குருதசை, அவர் மிகப்பெரிய நல்ல படிப்பு படிப்பார், காலேஜில் கோல்டு மெடலிஸ்டாக இருப்பார். அதற்கடுத்து வரக்கூடிய சனி தசை ராகுவோடு செவ்வாயோடு இணைந்து பாபத்துவமாகி 6, 8, 12 இருக்குன்னு வைங்க. அப்போ கல்லூரியில் கோல்டு மெடல் வாங்கின அவர் சனி தசை ஆரம்பித்த உடனே வேறு விதமான டைவர்ஷனுக்குள்ளுக்குள்ளே கண்டிப்பாக போய் விடுவார். கல்விக்கும் அடுத்து வரக்கூடிய அமைப்புகளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இவர் வேறு ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பித்து இதை ஆரம்பித்து அல்லது வேறு விதமான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி, சில பேரை பாருங்கள், ஒரு காதல் தோல்வியிலேயே டக்குன்னு அப்படியே மாறி வேறு மாதிரி ஆகிடுவாங்க இல்லையா? அப்போ அந்த உரிய பருவத்தில் சில நெகட்டிவான அமைப்புகளை அந்த பாபத்துவமான தசாபுக்தி அமைப்புகள் வரும் பொழுது 20 வயது வரைக்கும் குருதசையில் நன்றாக இருந்த ஒருவர் அதனை அடுத்து வரக்கூடிய 19 வருட சனி தசை ராகுவோடு இணைந்து அமாவாசை சந்திரனாகி அல்லது ஏதேனும் ஒரு வகையில் செவ்வாயோடும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு அமைப்பில் கடுமையான பாபத்துவ அமைப்பில் தான் படித்த படிப்பு கல்வி போன்ற அமைப்புகளை அப்படியே புறக்கணித்து அல்லது வேறு ஏதேனும் பழக்க அமைப்புகள் நஷ்டம் கஷ்டம் போன்ற அமைப்புகளில் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுவார் என்பது தான் உண்மை. அவரை போய் பார்க்கும்போது, ஏன்பா நீ தான்ப்பா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருந்த, என்னப்பா இன்றைக்கி இந்த கடை வச்சுருக்கிறேன் அந்த கடை வச்சுருக்கிறேன், அதெல்லாம் அப்படி ஒரு நேரப்பா, இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆக கிரகங்களே நம்முடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையில் பின்னடைவுகளுக்கும் காரணமாக ஆகின்றன. தசாபுக்தி அமைப்புகள் சீராக இருக்கக்கூடிய ஒருவர் வாழ்க்கையில் நம்ம பெரும்பாலும் எப்படி எதிர்பார்க்கிறோமோ அப்படியே நடக்கக்கூடிய அமைப்புகளிலும், அப் அண்ட் டவுன்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள் வேறு மாதிரியாக மாறி மாறி வரக்கூடிய அமைப்புகளில் முற்பகுதி ஒரு மாதிரியாக இருந்தாலும் பிற்பகுதியில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பில் வருகிறார் என்பதே இன்றைய ஜோதிட ரீதியிலான விளக்கம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.